ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என் பையனுக்கு மேட்ச். ஸோ அங்கே காலையிலே கிளம்பி போனோம். போகிற வழியில் ஒரு ஆக்சிடெண்ட். ஸோ அது எப்போ நடந்துச்சு என்னன்னு தெரியல. அந்த வேன் வந்து ஒரு மாதிரி பள்ளத்துக்குள்ளே கிடந்துச்சு. ஸோ ரோடை ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஒவ்வொரு வண்டியாக போகும்போது மூவ் பண்ணி போனோம். ஸோ வீடியோ எடுத்தது என்னோடய பையன். ஸோ அதனால் நான் அந்த ஆக்சிடெண்ட்டை வந்து காட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு அவன்கிட்ட முடிஞ்ச அளவு அதை கொஞ்சம் கம்மியாக தான் நான் அதில் காட்டியிருப்பேன். கடவுளேன்னு யாருக்கும் எதுவும் ஆயிருக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து காற்று டைம். ஸோ பார்த்து தான் நம்ம போகணும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஒழுங்காக போனாலும் எதித்தாப்புல வர்றவங்க ஒழுங்காக வர்றாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்தே கவனமாக போகிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி காலையில் அவனுக்கு மேட்ச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்னால் லேட் ஆகிட்டு கிளம்புறதுக்கு. ஏன்னா அவனுக்கு மதியம் லஞ்சும் நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் லேட் ஆகிட்டு என்கிட்ட லேட் ஆகுதுன்னா நான் இங்கே வரும்போது அவன்கிட்ட அதான் சொல்லிட்டு வந்தேன். 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ லேட் ஆகுதுன்னா ஏதாவது ஒரு காரியம் இருக்கும், ஓகேவா? இப்போ அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்திருந்தா சப்போஸ் அப்போ தான் அந்த வண்டி கீழே விழுந்திருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னும் நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து அது என்ன அங்கே இருந்தவங்க யார், எப்போ நடந்துச்சு எதுன்னு தெரில. ஸோ அதனால் நம்ம எந்த விஷயத்தையுமே பதறாமல் பண்ணாதாண்டா நல்லதுன்னு சொன்னேன். அவனும் இன்னைக்கு மேட்ச் போனால் 50 அடிச்சிட்டான். ஓகே, எனக்கு ரொம்ப ஹாப்பி. குட் நைட், பாய்.